நோய்களும் பிணிகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் சஞ்சலங்களும் சங்கடங்களும் இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் வேதனையும் சோதனையும் வாதனையும் வரும் என்பது ஆண்டவன் படைப்பினுடைய ரகசியம். இதுதான் உண்மை. நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாராது என்பது பெரியவர்களுடைய வாக்கு. நமக்கு நல்லது வந்து சேர்ந்தாலும் நாம் செய்கிற வினைப்பயன்தான். புண்ணியம் செஞ்சிருந்தோம்னா புண்ணியம் செய்தவருக்கு திடமான உடம்பு, தெளிவான மனைவி குறிப்பெருந்து நடக்கிற பிள்ளை, தொட்டது துணங்கும், எட்டது விளங்கும். இது பெரியவங்க வாக்கு. அப்படி நம்ம முன்ஜென்மத்தில் பிறருக்கு உபகாரம் செய்யலை, பொது உணர்வோடு நம்ம வாழலை, பிறரை கெடுத்து வாழ்ந்துருக்கிறோம், பிற உயிர்களுக்கு துன்பம் செய்திருக்கிறோம்னா அதற்கு ஏறுமாறாக தான் நமக்கு அமையும். இடமில்லாத உடம்பு வரும், தெளிவில்லாத அறிவு வரும், குணமில்லாத மனைவி வரும், குறிப்பெருந்து நடக்கிற பிள்ளைகள் வராது, தொட்டது துலங்காது, இட்டது விளங்காது. 6 100 ஆகாது, 100 6 ஆகும். எந்த காரியத்தை எடுத்தாலும் பஞ்சு மூட்டையை தூக்கி தண்ணீர் ஈரத்தில் தூக்குற மாதிரி சிரமமாக இருக்கும். காரியங்கள் கூடி வராது. வாழ்நாள் பூராவும் இப்படி அவசரப்பட்டு இறக்கணும். இது கர்ம வினைன்றது. இதுதான் உண்மை. அப்படி தான் சிறு பிணிகள் ஏற்பட்டாலும் கூட, நோய்கள் ஏற்பட்டாலும் கூட, இதில் யாருக்கும் இதில் மாற்றம் என்பது சொல்ல முடியாது. எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அதை அனுபவிச்சே தீரணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது எப்படி தீர்க்கப்படுது அப்படின்னா, அதுக்கு தீர்க்கறதுக்கும் விபரங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த கர்மாவை மாற்றணும், வினையை மாற்றணும் அப்படின்னா சின்ன விஷயம் கிடையாது. இப்போ முற்பிறவி பூராவும் எனக்கு படம் போட்டு காட்டிட்டாங்க. எத்தனை பிறவி எடுத்தேன், என்னென்ன தப்பு செஞ்சேன், என்னென்ன பண்ணேன், என்னென்ன நடத்தணுன்றதெல்லாம் எனக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் அடுத்தவங்களுக்கு சொன்னால் அதெல்லாம் உணர்ந்து பார்த்து இப்போ நான் வாழ்ந்துருக்கிறேன். இதுதான் உண்மை. இதை போல் எல்லோரும் வர முடியுமானா வர முடியாது. ஆனால் வந்தால் அதில் பாதி குறைக்கு போகிற ஒரு விபத்து சொல்கிறேன். இந்த வழியில் வரலன்னா இந்த நிலைமையே இருக்குமானா கிடையாது. என்னுடைய வினை பயன் இன்னும் ஏதோ ஒரு ரொம்ப தாழ்ந்த நிலையில் போயிடுவோம். இதான் இதில் கிடைக்கிற லாபம். ஆனால் இது போல் எல்லோரும் வாழ முடியுமானா வாழ முடியாது. இப்போ எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறார்? உழைப்பு தான். அடுத்தது இப்போ கோடி பாவங்கள் குற்றங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுத்து அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணும், வாரிசு உண்டாகணும், மற்றவங்களுடைய மனக்குறை தீரணும், ஞானிகள் தரிசனம், சாப விமர்சனம், சங்கரன் நினைச்சா எல்லாமே நடக்கும். இதுதான் உண்மை. கடவுளை வணங்குவதை விட ஞானிகளை வணங்கும் போது ஆண்டவனே சீக்கிரம் வந்து கொடுப்பாராம். திடைஞானி தரிசனமே தேவ பூஜை, திடைஞானி தரிசனமே ஜபதப்பங்கள், திடைஞானி தரிசனமே செய்யும் மரங்கள், திடைஞானி தரிசனமே சிவத்தின் சேவை, திடைஞானி தரிசனமே மேவுவதற்கு